ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மெரிடேஜ் அகாடமி. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அட்டார்னி ஜெனரல் ஆர்டிகல் 76ல அட்டார்னி ஜெனரலை பத்தி நம்ம பார்த்துருந்தோம். அட்டார்னி ஜெனரல்னா யாரு அப்படின்றத நான் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அதனுடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போறோமா, சரிங்களா? ஆர்டிகல் 76 இந்தியாவுடைய முதல் அட்டார்னி ஜெனரல் யாரு? சேத்தல் வாட். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய தகுதிகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி தகுதிகள் என்ன தகுதிகள் பார்த்துருக்கோம். உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகளை வந்து பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்திருக்கேன். கரெக்டுங்களா? இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் என்ன அப்படின்றதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உயர் நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாக இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா 10 ஆண்டுகள் என்னவா இருந்திருக்கணும்? வழக்கறிஞராக இருந்திருக்கணும். அல்லது குடியரசுத் தலைவருடைய பார்வையில சிறந்த சட்ட வல்லுநராக இருந்திருக்கணும். அவ்வாறு இருந்திருந்தா அவங்க வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருப்பவர்களாக கருதப்படும். கரெக்டுங்களா? அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருப்பவர்கள் யாராக நியமனம் செய்யப்படலாம்? அட்டார்னி ஜெனரலாக நியமனம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இவங்க யாரு? அட்டார்னி ஜெனரல் இந்தியாவின் சார்பாக வழக்குகளில் வாதாடுபவர்கள். யாரு? அட்டார்னி ஜெனரல் இந்தியாவின் சார்பாக இந்தியாவை சார்ந்த வழக்குகளில், ஓகேங்களா, இந்திய அரசாங்கத்தை சார்ந்த வழக்குகளில் வாதாடுபவர் தான் அட்டார்னி ஜெனரலாக சொல்றாங்க. பொதுத்துறை கேஸ்களிலும் இவர் வாதாடுவாரு. புரியுதுங்களா? பொதுத்துறை வழக்குகளிலும் அட்டார்னி ஜெனரல் அவர்கள் வந்து வாதாடுவாரு. இப்போ இந்த அட்டார்னி ஜெனரல் அவர்கள் வந்து தனிநபர் சார்ந்த வழக்குகளில் வாதாடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்டார்னி ஜெனரல் அவர்கள் தனிநபர் சார்ந்த வழக்குகளிலும் வாதாடலாம். எப்போ? அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று வாதாடலாம். இவர் மத்திய அரசாங்கம் நியமிக்கப்பட்ட ஒரு நபர். இவர் உச்ச நீதிமன்றத்தில் மட்டுமே தான் வாதாடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உயர் நீதிமன்றங்களிலும் ஆஜராகலாம். உயர் நீதிமன்றங்களிலும் ஆஜராகி தனது வழக்குகளை என்ன பண்ணலாம்? தனது வழக்குகளுக்கு ஆதரவாக வாதாடலாம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இவர் தனிநபர் சார்ந்த வழக்குகளில் உயர் நீதிமன்றங்களில் ஆஜராகலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிநபர் சார்ந்த வழக்குகளிலும் உயர் நீதிமன்றங்களிலும் வாதாடலாம். அப்போ இவரு உச்ச நீதிமன்றங்களிலும் வாதாடலாம், உயர் நீதிமன்றங்களிலும் வாதாடலாம். எந்த கண்டிஷன்ல? அரசாங்கம் சார்ந்த வழக்குகளில். தனிநபர் சார்ந்த வழக்குகளில் வாதாடலாமானா வாதாடலாம். இப்போ அனுமதி பெற்று, அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று தனிநபர் சார்ந்த வழக்குகளிலும் இவர் ஆஜராகலாம். ஆனா அந்த தனிநபர் சார்ந்த வழக்கு அரசாங்கத்தை சார்ந்த வழக்காக இருக்கக்கூடாது, அரசாங்கத்தை எதிர்த்த வழக்காக இருக்கக்கூடாது. இங்கதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டார்னி ஜெனரல் அவர்கள் தனிநபர் சார்ந்த வழக்குகளில் ஆஜராகலாமா? ஆஜராகலாம். எப்பொழுது? அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று தனிநபர் சார்ந்த வழக்குகளில் ஆஜராகலாம். ஆனால் அந்த தனிநபர் சார்ந்த வழக்கு, நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த தனிநபர் சார்ந்த வழக்கு அரசாங்கத்தை எதிர்த்து இருக்கக்கூடாது. இந்திய அரசாங்கத்தை எதிர்த்தோ அல்லது மாநில அரசாங்கத்தை எதிர்த்தோ இருக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? நல்லா நான் புரிஞ்சிருக்கும் நம்புறமா. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன், அட்மினுடைய நம்பர் கொடுக்குறோம், நீங்க அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களாமா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் நோட் சொல்லிடுறேமா. ஐபிபிஎஸ் உடைய கிளர்க் வேகன்சி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 11,403 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க அதுக்கு மட்டும்தான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது மாதிரியான ஒரு மனநிலையை கொஞ்சம் மாத்திக்கோங்கம்மா. ஏன்னா நீங்க அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம சைட்ல வேற என்னென்னலாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் ஆகுதோ அதையும் நீங்க எழுதி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஓகேங்களா? ஏன்னா நீங்க கிளியர் பண்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஏன்னா நீங்க ரயில்வேக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுல இருக்க அந்த எஃபர்ட் அப்படி நீங்க இப்போ கிளர்க்கு இருக்கு இல்லையா, அதுலயும் கொஞ்சம் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் நம்ம கரெக்டான பாத்துல தான் போறோமா. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் நீங்க டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி பார்க்கும்போது அங்க வர கொஸ்டின்ஸையும் பார்க்கும்பொழுது ஓகே நம்ம கரெக்டா எல்லா சாப்டரையும் கவர் பண்ணிட்டு தான் போறோம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு புரிதல் வரும், ஒரு ஐடியா வரும். கொஸ்டின்ஸ் வந்து எந்தெந்த மாடல்ல ஃப்ரேம் பண்ணி கேட்கறாங்க. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் லைக் எப்படின்னா
அட்டார்னி ஜெனரல் அப்போ இந்தியாவின் அரசு தலைமை வழக்கறிஞர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அட்டார்னி ஜெனரல் அது கூட பதில். இது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்கலாம். இதே அட்டார்னி ஜெனரல் என்ற பதில வேற ஒரு விதமா கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி கேட்கலாம் வேற ஒரு எக்ஸாம்ல. எப்படின்னா இந்தியாவின் முதன்மை வழக்கறிஞர் யார், இது ஒரு எக்ஸாம்ல கேட்கலாம். அப்போ இதுக்கான பதிலும் யாரு, அட்டார்னி ஜெனரல் தான். ஸோ அப்போ ஆன்சர் ஒண்ணுதான், கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட். அப்போ நீங்க டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸை கொஞ்சம் அட்டன் பண்ணி எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், ஐடியா மட்டும் இல்லாம நீங்க கிளியர் பண்றதுக்கான சான்சஸும் 95% அபோவ் இருக்கும். ஓகேங்களாமா? ஓகே. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இருந்தாலும் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரும்போது அந்த எக்ஸாம்ஸையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஐபிபிஎஸ்ல பேங்க் சைட்ல இருந்து வருது, ஓகேங்களா? அதே போல எஸ்எஸ்சி சைட்ல இருந்து வருது. நீங்க அதெல்லாமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுதான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஓகேங்களாமா? ஓகே, இப்போ பேக் டு லெசனுக்கு வருவோமா? ஓகே, அட்டார்னி ஜெனரலுடைய பதவிக்காலம். ஓகேங்களா? இப்போ நோட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபிஷியலா உங்களுடைய லாகின்க்கு வந்து சேருமா? சொல்றத மட்டும் கொஞ்சம் கவனமா லிசன் பண்ணுங்க. ஓகேங்களாமா? ஓகே, இப்போ பதவிக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமது அரசியல் அமைப்புல அட்டார்னி ஜெனரலுக்குன்னு 5 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வரையறையும் நமது அரசியல் அமைப்புல வரையறை செய்யவில்லை. ஓகேங்களா? அப்போ நமது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அட்டார்னி ஜெனரலுக்கான பதவிக்காலம் டியூரேஷன் வரையறை செய்யப்படவில்லை. புரியுதுங்களா? அப்போ இவர் எவ்வளவு நாள் பதவியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை மட்டுமே இவர் பதவியில் இருப்பார். புரியுதுங்களா என்ன சொல்றேனே? அரசியல் அமைப்பில் அட்டார்னி ஜெனரலுக்கான பதவிக்காலம் குறிப்பிடப்படவில்லை. சரி, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை மட்டுமே இவர் பதவியில் இருப்பார். பொதுவா இதற்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புதிய அரசாங்கம் என்ன பண்றாங்க, ஒரு புதிய குடியரசுத் தலைவர் பதவி ஏற்கும் பொழுது, அதாவது ஒரு புதிய அரசாங்கம் பதவி ஏற்கும் பொழுது அட்டார்னி ஜெனரலும் புதியதாக ஒரு நபரை அந்த கட்சியை சார்ந்த ஒரு நபர் பதவியில் இருப்பாங்க. இதுதான் செனாரியோ. புரியுதுங்களா? இவருடைய பதவி காலம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை மட்டும்தான். இவருடைய பதவி நீக்கம் குடியரசுத் தலைவர் விரும்பினார்னா உடனே ஒரு பதவியிலிருந்து நீக்கிடலாம். ஓகேங்களா? அதற்கான விதிமுறைகள் ஏதாச்சும் இருக்கானா? கிடையாது. ராஜ்யசபா லோக்சபா இரண்டிலும் பில் பாஸ் பண்ணி மசோதா கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்லாம் கிடையாது. குடியரசுத் தலைவர் விருப்பப்பட்டா எந்த நேரத்திலும் ஒரு பதவி நீக்கம் செய்தலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ குடியரசுத் தலைவர் விரும்பி ஒரு பதவியிலிருந்து தூக்கலாம். சரி, இப்போ அட்டார்னி ஜெனரல் அவர்களே நான் ராஜினாமா செய்ய விரும்புறேன் அப்படின்னா அப்ப ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டார்னி ஜெனரல் தனது ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும்? குடியரசுத் தலைவரிடம் வழங்க வேண்டும். ஓகேங்களா? பொதுவா ஒரு பொது தேர்தல் நடந்து முடிஞ்சு புதிய அரசாங்கம் பதவி ஏற்கிறாங்க அப்படின்னா அந்த புதிய அரசாங்கம் பதவி ஏற்கும் வரைதான் இதுக்கு முன்னாடி இருந்த அட்டார்னி ஜெனரல் இருப்பாரு. புதிய அரசாங்கம் பதவியேற்ற பிறகு என்ன பண்ணுவாங்க? அட்டார்னி ஜெனரல் என்ன பண்ணுவாரு? பதவி விலகுவது ஒரு மரபு நமது இந்தியாவில. என்ன சொல்றது நல்லா புரியுதா பாருங்க. அட்டார்னி ஜெனரலுக்குன்னு அரசியலமைப்புல எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது. ஃபர்ஸ்ட், புதிய அரசு பதவியேற்றவுடன் இதற்கு முன்னாடி இருந்த அட்டார்னி ஜெனரல் பதவி விலகுவது நமது அரசியலமைப்புல ஒரு மரபா இருக்கு. ஓகேங்களா? அப்போ புதிய அரசு பதவியேற்றவுடன் புதிய அட்டார்னி ஜெனரலை நியமனம் செய்வாங்க. இதுதான் என்னது கண்டிஷன்ஸ். புரியுதுங்களா? இப்போ அட்டார்னி ஜெனரலுக்கான ஊதியங்கள் மற்றும் படிகள் என்ன சொல்லுன்னு பாருங்க. அட்டார்னி ஜெனரலுக்கான ஊதியம் மற்றும் அலவன்ஸ். அட்டார்னி ஜெனரலுக்கான ஊதியம் மற்றும் அலவன்ஸ். அப்போ அட்டார்னி ஜெனரலுக்குன்னு மாதாந்திர ஊதியம் ஏதும் வழங்கப்படவில்லை நமது அரசியல் அமைப்பில். புரிஞ்சுக்கணும். அட்டார்னி ஜெனரலுக்குன்னு மாதாந்திர ஊதியம் அரசியல் அமைப்புல ஏதும் நிர்ணயிக்கப்படவில்லை. இவருக்கு வழக்கு சார்ந்த, இப்போ இவர் இந்த கேசஸ்க்கு ஆஜராகிறார் அப்படின்னா இவர் இந்த கேசஸ்க்கு ஆஜராகிறதுக்கு சில ஊதியம் நிர்ணயிச்சிருப்பாங்க.
குடியரசுத் தலைவர், நல்லா தெரிஞ்சுக்கணும், குடியரசுத் தலைவரால் அவ்வப்போது நிர்ணயிக்கப்படும் தொகையை அவர் அரசிற்காக வாதாடும் வழக்குகளுக்கான கட்டணமாக பெறுகிறார். அப்போ இவருக்கு மாதாந்திர ஊதியம் என்று ஏதும் வழங்கப்படவில்லை. அப்போ அட்டார்னி ஜெனரலுக்கு மாதாந்திர ஊதியம் என ஏதும் வரையறை செய்யப்படவில்லை, வழங்கப்படவில்லை. அவர் வழக்குகளுக்காக ஆஜராகும் பொழுது அந்த வழக்குக்கான தொகையை கட்டணமாக பெறுகிறார். ஓகேங்களா? அப்ப அந்த வழக்குக்கான தொகையை நிர்ணயம் செய்வது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். குடியரசுத் தலைவரால் அவ்வப்போது நிர்ணயிக்கப்படும் தொகையை அவர் அரசிற்காக வாதாடும் வழக்குகளுக்கு கட்டணமாக பெறுகிறார். புரியுதுங்களா? ஊதியம் மற்றும் படிகள், அதாவது அலவன்ஸ். நல்லா நோட் பண்ணீங்க. அட்டார்னி ஜெனரலுக்கு மாதாந்திர ஊதியம் ஏதும் இல்லை. ஊதியம் ஏதும் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை. குடியரசுத் தலைவர் அவ்வப்போது நிர்ணயிக்கும், குடியரசு அல்லது அவ்வப்போதுன்றது மீனிங் உங்களுக்கு புரியலன்னா விட்டுருங்க. குடியரசுத் தலைவரால் நிர்ணயிக்கப்படும் தொகையை அரசிற்காக வாதாடும் வழக்குகளுக்கு கட்டணமாக பெறுகிறார். ஓகேங்களா? இப்போ அட்டார்னி ஜெனரலுக்கும் சொலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. யாரு? சொலிசிட்டர் ஜெனரல். ஏன்னா இங்க கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க, அதனால இங்கே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு நம்ம மூவ் பண்றோமா? ஓகேங்களா? சொலிசிட்டர் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல் நல்லா தெரிஞ்சுக்கணும். சொலிசிட்டர் ஜெனரலுக்கும் அட்டார்னி ஜெனரலுக்கும் நீங்க கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. ஸோ இங்க உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணுன்றதுக்காக தான் சொலிசிட்டர் ஜெனரலை பத்தி நான் இங்க சொல்றேன். ஓகேங்களா? அப்போ அட்டார்னி ஜெனரல் தனது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வதற்காகவே தான் சொலிசிட்டர் ஜெனரல்களை, நல்லா தெரிஞ்சுக்கணும், சொலிசிட்டர் ஜெனரல்களை நியமிக்கிறார். அட்டார்னி ஜெனரல் தனது சட்டப்பூர்வ கடமைகளை நிறைவேற்றுவதற்காக, அட்டார்னி ஜெனரலுக்கு அப்போ நீங்க இங்க சிம்பிளா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அட்டார்னி ஜெனரலுக்கு உதவி செய்வதற்காக சொலிசிட்டர் ஜெனரல்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொலிசிட்டர் ஜெனரல் மற்றும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஆர்டிகல் 76ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 76 அட்டார்னி ஜெனரல்களை பத்தி கூறியிருக்கின்றது. அப்போ அதே ஆர்டிகல் 76ல சொலிசிட்டர் ஜெனரல்களை பற்றி கூறியிருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 76 படி நமது அரசியல் அமைப்பு சொலிசிட்டர் ஜெனரல் மற்றும் நல்லா தெரிஞ்சுக்கணும், சொலிசிட்டர் ஜெனரல் மற்றும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல்கள் பற்றிய பதவி ஏதும் நமது அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. ஆனா கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல்களையும் யாரு? அட்டார்னி ஜெனரல் அவர்கள் தனது கடமைகளையும் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வதற்காக நியமனம் செய்கிறார். புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னா, நமது அரசியலமைப்புல ஆர்டிகல் 76ல அட்டார்னி ஜெனரலை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. சொலிசிட்டர் ஜெனரல்களையும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல்களையும் பற்றி கூறவில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ சொலிசிட்டர் ஜெனரல்கள்ன்றவங்க யாரு அப்படின்னா, அட்டார்னி ஜெனரலுக்கு உதவி செய்வதற்காக இருக்கிற நபர்கள் தான் இவர்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்க வந்துருங்க. அட்டார்னி ஜெனரலுடைய அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். அட்டார்னி ஜெனரலுடைய அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள்.
அட்டார்னி ஜெனரலுடைய அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். ஒண்ணு, அட்டார்னி ஜெனரல் குடியரசுத் தலைவரால் குறிப்பிட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனைகளை வழங்குகிறார். யாரு? குடியரசுத் தலைவரால் குறிப்பிட்ட சட்ட விவகாரங்கள் மீது அரசாங்கத்திற்கு ஆலோசனைகளை வழங்குகிறார். ஆலோசனைகளை வழங்குகிறார். அடுத்த பாயிண்ட் பாருங்க. குடியரசுத் தலைவரால் ஒதுக்கப்படும் சட்ட ரீதியிலான மற்ற கடமைகளையும் மேற்கொள்கிறார். அடுத்த பாயிண்ட் பாருங்க. அரசியலமைப்பு சட்டம் அல்லது ஏனைய சட்டத்தின்படி அல்லது அதர் ஆக்ட்ஸ் படி, அரசியலமைப்பு சட்டம் அல்லது ஏனைய சட்டத்தின்படி வழங்கப்படும் பணிகளையும் மேற்கொள்கிறார். அடுத்த பாயிண்ட் பாருங்க. இவர் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசின் சார்பாக, நல்லா தெரிஞ்சுக்கணும், இவர் உச்சநீதிமன்றத்தின் மத்திய அரசின் சார்பாக அனைத்து வழக்குகளிலும் ஆஜராகி வாதாடலாம். மேலும் மத்திய அரசிற்காக உயர் நீதிமன்றங்களிலும் ஆஜராகி வாதாடலாம். ஏன்னா நீங்க ஏன் நான் உங்களுக்கு இந்த இடத்துல உச்ச நீதிமன்றத்திலும் வாதாடலாம், உயர் நீதிமன்றத்திலும் வாதாடலாம் என சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்வொகேட் ஜெனரல்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் மாநிலங்கள் சார்பாக இருக்கிற ஒரு நபர். அப்போ இது நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். அட்டார்னி ஜெனரல் மத்திய அரசாங்கம் நியமிக்கின்றது, அப்போ இவர் உச்சநீதிமன்றத்தில் மட்டும்தான் ஆஜராகலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க தவறு பண்ணிடக்கூடாது என்பதற்காக தான் அட்டார்னி ஜெனரல் அவர்கள் உயர் நீதிமன்றங்களிலும் வாதாடலாம், உச்ச நீதிமன்றங்களிலும் வாதாடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது உச்சநீதிமன்றங்களில் உச்சநீதிமன்றத்தில் மட்டுமே அட்டார்னி ஜெனரல் அவர்கள் வாதாட முடியும், உயர் நீதிமன்றங்களில் அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் வாதாடலாம் அப்படின்னு கொடுப்பாங்க. இது உங்களுக்கு சரி போல தோன்றும். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் சரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, என்ன சொன்னேன், உச்ச நீதிமன்றத்தில் மட்டுமே அட்டார்னி ஜெனரல் அவர்கள் வாதாடலாம் அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். ஆனா இது தவறு. அவர் உச்ச நீதிமன்றங்களிலும் வாதாடலாம், உயர் நீதிமன்றங்களிலும் வாதாடலாம். ஏன்னா உங்களுக்கு இங்க ரிப்பீட்டடா அதை சொல்லிட்டே இருக்கேன்னா, ஏன்னா இங்க தவறுகள் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சோ அதனால நீங்க தவறுகள் பண்ணக்கூடாது என்பதற்காக தான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல புரிதலோடு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களாமா? ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஆர்டிகல் 143, ஆர்டிகல் 143 படி, ஆர்டிகல் 143 படி குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற ஆலோசனையை கேட்கும் பொழுது, உங்களுக்கு தெரியுங்களா, குடியரசுத் தலைவர் ஒரு சில விஷயங்கள்ல முடிவெடுக்கும் பொழுது உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்பாரு. அவ்வாறு உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கும் பொழுது மத்திய அரசின் பிரதிநிதியாக உச்ச நீதிமன்றத்தில் செயல்படுவார். யாரு? அட்டார்னி ஜெனரல். நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க ஆர்டிகல் 143 படி, ஆர்டிகல் 143 படி குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கும் பொழுது, உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசனையை கேட்கும் பொழுது மத்திய அரசின் பிரதிநிதியாக அட்டார்னி ஜெனரல் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் செயல்படுவார். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க.
அடுத்த பாயிண்ட் பாருங்க. மத்திய அரசு தொடர்புடைய வழக்கில், அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க, மத்திய அரசு தொடர்புடைய வழக்கில் மத்திய அரசிற்கு ஆதரவாக இந்தியாவின் எந்த உயர்நீதிமன்றங்களிலும் இவர் வாதாடலாம். எந்த உயர்நீதிமன்றங்களிலும் இவர் வாதாடலாம். புரியுதுங்களா? புரியுதுங்களாமா? ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அடுத்த பாயிண்ட் ஆர்டிகல் 105. ஆர்டிகல் 105 இது அட்டார்னி ஜெனரலுடைய உரிமைகள் மற்றும் கட்டுப்பாடுகள். இப்போ அட்டார்னி ஜெனரலுடைய உரிமைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் நம்ம இதுல என்ன பாக்குறோம்னா, இப்போ அட்டார்னி ஜெனரல் எந்த உச்ச நீதிமன்றங்களும், அதாவது எந்த நீதிமன்றங்களில் லைக் உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ், இதுல எதுல வேணாலும் வாதாடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சோ அப்போ அவருக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நோட் பண்ணிக்கங்க. அட்டார்னி ஜெனரலுக்கான உரிமைகள் மற்றும் அவருடைய கட்டுப்பாடுகள். இப்போ அட்டார்னி, இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கம்மா ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்ல, அட்டார்னி ஜெனரல் அவர்கள் பாராளுமன்றத்தின் கூட்டத்தில் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அட்டார்னி ஜெனரல் அவர்கள் பாராளுமன்றத்தின் இரு அவையிலும் கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம், உரையாற்றலாம், ஆனால் என்ன பண்ண முடியாது, வாக்களிக்க முடியாது அப்படின்ற பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இது ஒரு முறை எக்ஸாம்ல வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல கேட்டிருந்தாங்க. ஆர்டிகல் 88 படி பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அவருக்கான உரிமைகள் பார்க்கும்போது ஆர்டிகல் 88 படி பாராளுமன்றத்தின் இரு அவையின் கூட்டத்திலும் கலந்து கொள்ளலாம், உரையாற்றலாம், ஆனால் வாக்களிக்க முடியாது. இவருக்கு நாடாளுமன்றத்தில் உள்ள உறுப்பினருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் சட்ட விலக்குகளையும் இவர் பெறுகிறார். சாரிமா, இவர் நாடாளுமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளையும் இவர் பெறுகின்றார். ஆனா என்ன பண்ண முடியாது, வாக்களிக்க முடியாது. அடுத்த பாயிண்ட் பாருங்க. அரசாங்கத்தின் அனுமதியின்றி எந்த ஒரு நிறுவனத்தின் தலைவராகவோ அல்லது இயக்குனர் குழுவில் ஒருவராகவோ இருக்க முடியாது. ஏன்னா அட்டார்னி ஜெனரல் இருக்காரு இல்லையா, அட்டார்னி ஜெனரல் பாத்தீங்கன்னா இவர் அரசியலமைப்பில் அதாவது அட்டார்னி ஜெனரலுக்குன்னு பதவி காலம், ஊதியம் இதெல்லாமே வந்து ஏதும் நமது அரசியலமைப்புல வந்து நிர்ணயிக்கப்படவில்லை. அட்டார்னி ஜெனரல் என்ற ஒரு பதவியை மட்டும்தான் நமது அரசியலமைப்புல குறிப்பிட்டிருக்காங்க. ஊதியங்கள் எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. குடியரசுத் தலைவர் வந்து அவ்வப்போது நிர்ணயிக்கின்ற ஊதியத்தை வந்து அதாவது வாதாடும் வழக்குகளுக்காக பெறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இவர் அரசாங்கத்துடைய அனுமதியின்றி எந்த ஒரு நிறுவனத்திலும், அல்லது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு நிறுவனத்திலும் தலைவராகவோ அல்லது அந்த ஒரு நிறுவனத்தின் போர்ட் மெம்பர்ஸுடைய குழுவுல ஒரு நபராகவும் இருக்கக்கூடாது. சாரிமா, பாருங்க, அட்டார்னி ஜெனரல் அவர்கள் எந்த ஒரு நிறுவனத்தின் தலைவராகவும் இருக்கக்கூடாது, அல்லது போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், அரசாங்கத்துடைய அனுமதியின்றி போர்ட் மெம்பர்ல ஒரு நபராகவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், இவருடைய கட்டுப்பாடுகள்ல என்ன சொல்லியிருக்கேன், அரசாங்கத்துடைய முன் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு நபருக்காகவும் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் வாதாடக்கூடாது. ஆனா அனுமதி பெற்று வாதாடலாம். எந்த கண்டிஷன்ல, ஆப்போசிட் பார்ட்டி கவர்மெண்ட் அகைன்ஸ்ட் கவர்மெண்டா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஆர்டிகல் 105 இதுதான் என்ன சொல்லுது, அரசின் உரிமைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை பற்றி குறிப்பிடுகின்றது. ஆர்டிகல் 88 இது என்ன சொல்லியிருக்கு, பாராளுமன்ற ஈரவைகளின் குழு கூட்டங்களிலும் கலந்து கொள்ளலாம், உரையாற்றலாம், ஆனால் வாக்களிக்க முடியாது.
ஆர்டிகல் 26 என்ன சொல்லுது? அட்டார்னி ஜெனரலுடைய பதவியை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? இது நம்ம அட்டார்னி ஜெனரலை பத்தி பார்க்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் தான். ஓகேங்களா? முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம். நோட் பண்ணீங்க. இப்பதான் நம்ம பார்க்க போறது நாடாளுமன்றத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். சப்டைட்டில் நோட் பண்ணீங்க, பார்லிமெண்ட். நாடாளுமன்றம். ஓகேங்களா? இப்போ நாடாளுமன்றம்னா லோக்சபா இருக்கும், ராஜ்யசபா இருக்கும். லோக்சபால எத்தனை எம்பிஸ் இருக்காங்க, ராஜ்யசபா எம்பிஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரல் ஸ்ட்ரக்சர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ இதை பத்தி டீடைல்டா நம்ம பார்த்துட்டு போலாமா? சரிங்களா? இப்போ முதல்ல வந்து நாடாளுமன்றம்னா என்ன, இதனுடைய முக்கியமான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றதுல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் நம்ம அதாவது இந்தியாவில் நம்ம பாராளுமன்றத்தை நாடாளுமன்றம் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ இந்தியாவில் நாடாளுமன்றம் அப்படின்னு அழைக்கிறோம், இல்லைன்னா பாராளுமன்றம் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ இது போல இங்கிலாந்துல எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா இங்கிலாந்துலயும் நாடாளுமன்றம், இங்கிலாந்துல பாராளுமன்றம் அழைக்கிறாங்க. அமெரிக்கால பாராளுமன்றத்தை என்ன அழைக்கிறாங்க, இஸ்ரேல்ல பாராளுமன்றத்தை என்ன அழைக்கிறாங்க, ஜெர்மனில பாராளுமன்றத்தை எந்த பெயரிட்டு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளேஷன் ஃபர்ஸ்டே நான் காமிச்சிடுறேன். ஏன்னா இதை டைரக்ட் பாயிண்டா ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அதாவது இந்தியாவில் எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இந்தியாவில் பாராளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, அதே போன்று மற்ற நாடுகளில் பாராளுமன்றத்தை எப்பெயரிட்டு அழைக்கின்றார்கள், மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்க நோட் பண்ணிக்க. முதல்ல நான் உங்களுக்கு டேப்லேஷன் காமிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம உள்ள டீட்டெயில்டா பார்க்க போவோம். இப்போ நாடுகள்னு போட்டுங்க, நாடுகள், பாராளுமன்றம். நாடுகளும் பாராளுமன்றமும். ஓகேங்களா? இப்போ இந்தியாவுடைய பாராளுமன்றத்தை என்ன நினைக்கிறாங்க, பார்லிமெண்ட். பார்லிமெண்ட். இங்கிலாந்துடைய பாராளுமன்றத்தை என்ன நினைக்கிறாங்க, அதையும் பார்லிமெண்ட். அமெரிக்கால என்ன நினைக்கிறாங்க, அமெரிக்காவில பார்லிமெண்ட காங்கிரஸ். அப்போ இந்தியாவுல பாராளுமன்றத்தை பார்லிமெண்ட் நினைக்கிறாங்க, அமெரிக்காவில பாராளுமன்றத்தை என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இஸ்ரேல் பாராளுமன்றத்தை என்ன நினைக்கிறாங்கன்னு பாருங்களேன். இஸ்ரேல் பாராளுமன்றத்தை நெசட். ஜெர்மனி பாராளுமன்றத்தை பந்தெஸ்டக். டென்மார்க் இத புக்டிங். நார்வே பாராளுமன்றத்தை ஸ்டார்டிங். ஓகேங்களா? அடுத்து ஜப்பான். இது டைரக்டா ஒரு முறை எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அந்தந்த நாடுகளில் உள்ள பாராளுமன்றத்துக்கு வழங்கப்படும் பெயர்களும். ஜப்பான் டயட். ஓகேங்களா? டயட். சோ இந்தியாவில் உள்ளது போன்றே மற்ற நாடுகளிலும் பாராளுமன்றத்திற்கு எப்பெயரிட்டு அழைக்கப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிட்டேன். இதை கொஞ்சம் கவனமா மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுல இருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்லிமெண்ட்டுக்கு வந்துருவோம். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்க, பார்லிமெண்ட்னா என்னன்றது ஒரு டீடைல்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு தான் நான் உள்ள போறேன்.
அப்போ இந்தியாவிற்கென, அதாவது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுனா, இந்தியாவிற்கென சட்டங்களை இயற்றுவதில் முக்கிய அங்கமாக என்ன பண்ணுது, நாடாளுமன்றம் இருக்கு. அப்போ இந்தியாவுடைய முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய உச்சபட்ச அமைப்பாக மக்களாட்சியின் அடையாளமாகவும் நாடாளுமன்றம் இருக்கு. அப்போ இந்தியாவுடைய உச்சபட்ச முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பு மக்களாட்சி. அப்போ இந்த மக்களாட்சி, அதாவது மக்களாட்சி, அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபர்கள் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா லோக்சபால இருக்க உறுப்பினர்கள். அப்போ பார்லிமெண்ட் என்பது லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லி 2 அவைகளை கொண்டுள்ளது. அப்போ லோக்சபாவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் கூடிய அமைப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா மக்களாகிய நம்ம தான். அப்போ நாட்டின் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய, அதாவது உயர்ந்தபட்ச முடிவுகளை எடுக்கக்கூடிய உச்சபட்ச அமைப்பாக மக்களாட்சியின் அடையாளமாகவும் நமது நாடாளுமன்றம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நமது நாட்டுடைய நலன்களையும் நலன் சார்ந்த பிரச்சனைகளையும் ஓகேங்களா விவாதத்திற்கும் அரசியலமைப்பின் சட்டங்களுக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அரசியலமைப்பின் சட்டங்களுக்கு உட்பட்டு நமது நாட்டை வழிநடத்துவதற்கும் நாட்டிற்கு தேவையான சட்டங்களை இயற்றுவதற்கும் ஓகேங்களா அந்த சட்டங்களை திருத்துவதற்கும் நாடாளுமன்றம் முக்கிய அங்கமாக உள்ளது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நாட்டின் மக்களின் நலன் சார்ந்த பிரச்சனைகளை விவாதிப்பதற்கும் சட்டங்களை இயற்றுவதற்கும் அந்த சட்டங்களை திருத்துவதற்கும் என்னது, நமது நாடாளுமன்றம் முக்கிய அங்கமாக உள்ளது. ஓகேங்களா? அப்போ இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி, நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பார்ட் 5ல பகுதி 5ல் ஆர்டிகல் 79 to 122 ஆர்டிகல் 79 to 122 வரை உள்ள சட்ட பிரிவுகள் நமது நாடாளுமன்றத்தின் அமைப்பையும் நமது நாடாளுமன்றத்தின் அமைப்பு உள்ளடக்கம், தட் மீன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகேங்களா, அமைப்பு, உள்ளடக்கம், ஆயுட்காலம், அலுவலர்கள், செயல்முறைகள், சிறப்பு சலுகைகள் மற்றும் அதிகாரங்களை பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ ஆர்டிகல் 79 122 ஆர்டிகல் 79 to 122 நாடாளுமன்றத்தின் அனைத்து நடவடிக்கைகளையும் கூறுகிறது. ஓகேங்களா? அப்போ ஆர்டிகல் 79 நம்ம 122 வரைக்கும் நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஆர்டிகல் 79 நமது அரசியலமைப்பின் விதி ஆர்டிகல் 79 படி நமது நாடாளுமன்றம் 3 பகுதிகளை உள்ளடக்கியது. ஆர்டிகல் 29 படி நமது நாடாளுமன்றம் 3 பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. இது குடியரசுத் தலைவர், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, அதாவது மக்களவை, மாநிலங்களவை. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் உறுப்பினராக இருக்க மாட்டாரு. எனினும் அவர் பாராளுமன்றத்தின் ஒருங்கிணைந்த அங்கம். சரிங்களா? அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா குடியரசுத் தலைவர் தான் 2 அவைகளிலும் கூட்டத்தை கூட்டுறாரு. ஓகேங்களா? ஒத்தி வைக்கிறாரு. அவருடைய ஒப்புதல் இன்றி எந்த ஒரு மசோதாவும் என்ன ஆகாது, சட்டமாக மாறாது. அதனாலதான் நாடாளுமன்றத்தின் ஒருங்கிணைந்த அங்கமாக குடியரசுத் தலைவர் விளங்குகிறார். ஓகேங்களாமா? ஓகே. இப்போ நம்ம ஆர்டிகல் 79 122 வரைக்கும் ஒவ்வொரு ஆர்டிகலும் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்றத கிளியரா நம்ம பார்த்துட்டு போகலாம். சரிங்களா? இப்போ நம்ம நாடாளுமன்றம் 2 அவைகளை கொண்டுள்ளதுன்னு சொல்லிட்டு லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, அதாவது மாநிலங்களவை, மக்களவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இந்தியாவில் ஈரவை முறை தான் பின்பற்றுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்திய நாடாளுமன்றம் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறை மற்றும் அமெரிக்காவின் ஈரவை முறையின் அடிப்படையில தான் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா நமது நாடாளுமன்றம் 2 அவைகளை கொண்டுள்ளது. இந்த 2 அவை முறை எங்கிருந்து கொண்டு இருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறையிலிருந்து பின்பற்றி இருக்காங்க அப்படின்றத நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. சைடில் நோட் பண்ணிங்க. ஏன்னா உங்களுக்கு
நாடாளுமன்றம் இந்தியாவில் வந்து லோக்சபா, ராஜ்யசபா, அதான் மக்களவை, மாநிலங்களவைன்னு சொல்லிட்டு 2 அவைகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே போல ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, அமெரிக்காவுடைய கீழவை, அதாவது இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அமெரிக்காவிலேயும் ஈரவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுல கீழவையை வந்து எப்பெயரிட்டு அழைக்கிறாங்க, மேலவை வந்து எப்பெயரிட்டு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் கேட்டிருந்தாங்க. அதையும் நான் சைட்ல சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கமா. ஓகேங்களா? இந்தியாவில் 2 அவைகளை கொண்டுள்ளது. ஒன்னு லோக்சபா, இன்னொன்னு வந்து ராஜ்யசபா. இங்க பாருங்க, லோக்சபா, ராஜ்யசபா. லோக்சபா வந்து நம்ம மக்களவைன்னு சொல்றோம், ராஜ்யசபா வந்து மாநிலங்களவைன்னு சொல்றோம். ஓகேங்களா? அல்லது ராஜ்யசபானா மேலவை, இது கீழவை. ஓகேங்களா? அப்படின்னு சொல்றோம். இது மூத்த அவை அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? மாநிலங்களவை மூத்தவை எனவும் அழைக்கலாம். அதனுடைய ஹிந்தி நேம் என்னன்னு சொல்லியிருக்கேன், விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மக்களவையுடைய ஹிந்தி பெயர் என்னென்ன, விதான் சபா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதே போல அமெரிக்காவிலும் 2 அவை இருக்கு, 2 அவை இருக்கு. அதுல கீழவையை வந்து எப்பெயரிட்டு அழைக்கிறாங்க, மேலவையை வந்து எப்பெயரிட்டு அழைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மேலவை, கீழவை. கீழவையை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பிரதிநிதிகள் அவை, பிரதிநிதிகள் அவை. அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட்டை காங்கிரஸ் அழைக்கிறாங்க. இந்த காங்கிரஸ் 2 அவைகளை கொண்டுள்ளது. அந்த 2 அவைகள்ல ஒரு அவை கீழவை, இன்னொரு அவை மேலவை. கீழவை வந்து எப்பெயரிட்டு அழைக்கிறாங்க அப்படின்னா பிரதிநிதிகள் அவை என அழைக்கிறாங்க. மேலவையை வந்து எப்பெயரிட்டு அழைக்கிறாங்கன்னா செனட். செனட். மேலவை எப்பெயரிட்டு அழைக்கிறாங்க அப்படின்னா செனட்னு அழைக்கிறாங்க. புரியுதுங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்த பாயிண்ட், இந்திய பாராளுமன்ற வளாகம். இந்திய பாராளுமன்ற வளாகம் போட்டுங்களா? அடுத்த பாயிண்ட், இந்திய பாராளுமன்ற வளாகம். இந்திய பாராளுமன்ற வளாகம். ஓகேங்களா? அப்போ நமது இந்திய பாராளுமன்ற வளாகத்தை சான்சட் பவன், பார்லிமெண்ட் அந்த கேம்பஸை சான்சட் பவன் என அழைக்கப்படுகிறது. இது ஒரு முறை கேட்டிருக்காங்க. நமது நமது நாடாளுமன்ற வளாகத்தை, நமது நாடாளுமன்றம்னா இது நமது பார்லிமெண்ட் தான், நமது பார்லிமெண்ட்டுடைய அந்த வளாகத்தை என்ன அழைக்கிறாங்க அப்படின்னா சான்சட் பவன் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? புரியுதுங்களா? நமது பாராளுமன்றத்தை வடிவமைத்தவர் யார்? ஓகேங்களா? இதனை வடிவமைத்தவர் சர் எட்வின் லூட்டியன்ஸ். சர் எட்வின். நமது பாராளுமன்ற வளாகம் அப்படின்னா அதாவது நமது பாராளுமன்ற வளாகம் அப்படின்னா பாராளுமன்றத்துடன் ஒருங்கிணைந்த அந்த கேம்பஸுடைய முழு பகுதியை தான் நம்ம பாராளுமன்ற வளாகம் அப்படின்னு அழைக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த பாராளுமன்ற வளாகத்தை வடிவமைத்தவர்கள் யார்? சர் எட்வின் லூட்டியன்ஸ். சர் எட்வின் லூட்டியன்ஸ். சர் ஹெர்பர்ட் பேக்கர். எப்ப அப்படின்னா 1912 to 1913 அந்த பீரியட்ல. ஓகேங்களா? நமது இந்திய நாடாளுமன்ற வளாகத்தை வடிவமைத்தோர், நமது நாடாளுமன்றத்தை வடிவமைத்து கொடுத்தவர், அந்த பில்டிங்கை வந்து வடிவமைத்து கொடுத்தவங்க யார் அப்படின்னா சர் எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் சர் ஹெர்பர்ட் பேக்கர்ஸ். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. பாராளுமன்ற கட்டடப் பணிகள். இந்திய பாராளுமன்ற கட்டடப் பணிகள் பிப்ரவரி 12, 1921 கட்டத் தொடங்கி 1927 முடிக்கப்பட்டது. நமது பாராளுமன்ற வளாகம் வடிவமைத்து கொடுத்தது 1912-13 சர் எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் சர் ஹெர்பர்ட் பேக்கர். ஓகேங்களா? இப்போ இத கட்டட பணிகள் தொடங்கிய ஆண்டு 1921 Feb 12. ஓகேங்களா? 1921 Feb 12 to 1927.
ஓகேங்களா? நமது பாராளுமன்ற வளாகம் திறக்கப்பட்ட நாள். நமது பாராளுமன்ற வளாகம் திறந்து வைக்கப்பட்ட நாள். நமது பாராளுமன்ற வளாகம் திறந்து வைக்கப்பட்ட நாள் ஜனவரி 18, 1927. திறந்து வைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இர்வின் பிரபு. இது ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம பார்லிமெண்ட்டை அதாவது பார்லிமெண்ட்டுடைய ஆர்டிகல் 79 இருந்து 122 வரைக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ல நம்ம கொஞ்சம் டெப்தா பார்த்துட்டோம்னா அடுத்த ஆர்டிகல்ஸ் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாமா? சரிங்களா? ஓகே. நமது பாராளுமன்ற வளாகம் எப்போது திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னா 1927 Jan 18. யாரு திறந்து வச்சாங்க அப்படின்னா இர்வின் பிரபு அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. ஓகேங்களா? இப்போ நமது பாராளுமன்ற வளாகம் ஓகேங்களா? நமது பாராளுமன்ற வளாகம் எவ்வளவு பரப்பளவுல இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2.4 ஹெக்டேர். 2.4 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது. அப்போ அந்த டைம்ல நமது பாராளுமன்றத்தை கட்டி முடிப்பதற்கு எவ்வளவு தொகை செலவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா 83 லட்சம் ரூபாய். ஓகேங்களா? அப்போ நமது பாராளுமன்றம் கட்டி முடிப்பதற்கு எவ்வளவு ரூபாய் செலவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 83 லட்சம் ரூபாய் செலவானது. ஓகேங்களா? எவ்வளவு ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது? 2.4 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது. நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ இந்த பாராளுமன்றம் புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு? இப்போ இந்த பாராளுமன்றத்திற்கு அதாவது இந்த பாராளுமன்றம் வந்து ரொம்ப பழைய பில்டிங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ புதிய பாராளுமன்றம் வந்து நமது இந்திய அரசாங்கம் கட்டி திறந்துட்டாங்க. ஓகேங்களா? அதனுடைய அடிஷனல் டீடைல நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நோட் பண்ணிங்க. புதிய நாடாளுமன்றம் போட்டுங்க. புதிய நாடாளுமன்றம். இப்போ இந்த நாடாளுமன்றம் வந்து ஆங்கிலேயருடைய பீரியட்ல கட்டப்பட்டது. இந்த நாடாளுமன்றம் ரொம்ப பழமை வாய்ந்தது ஆயிடுத்து அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டாங்க, புதிய நாடாளுமன்றம் வந்து கட்டி திறந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த புதிய நாடாளுமன்றம் அப்படின்னு ஒரு சப்டைட்டில் போட்டு அந்த டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். புதிய நாடாளுமன்றம். அப்போ அந்த பழைய நாடாளுமன்றத்துடைய அந்த வளாகத்தை என்ன நினைச்சாங்கன்னா சான்சட் பவன் நினைச்சாங்க இல்லையா? ஸோ அப்போ இப்போ இந்த புதிய நாடாளுமன்றத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த புதிய நாடாளுமன்றம் கட்டுறது எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு பரப்பளவுல கட்டப்பட்டுள்ளது, யார் வடிவமைத்து கொடுத்தாங்க, இந்த புதிய நாடாளுமன்ற வளாகத்தை வந்து எப்ப ஏறிட்டு அழைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. புதிய நாடாளுமன்றம் திறந்து வைக்கப்பட்ட நாள். புதிய நாடாளுமன்றம் திறந்து வைக்கப்பட்ட நாள். புதிய நாடாளுமன்றம் திறந்து வைக்கப்பட்ட நாள் 2023 மே 28. 2023 மே 28. ஓகேங்களா? இந்த புதிய நாடாளுமன்றம் அமைந்துள்ள இடம் எங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஃபி மார்க், டெல்லி. ராஃபி மார்க், டெல்லி. ஓகேங்களா? ராஃபி மார்க், நியூ டெல்லி. ராஃபி மார்க் அமைந்துள்ள இடம் ராஃபி மார்க், நியூ டெல்லி. ஓகேங்களா? இது எந்த வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கோண வடிவம். இந்த புதிய நாடாளுமன்ற வளாகம் முக்கோண வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? முக்கோண வடிவ வளாகம். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். அறுபத்தி 4,500 ஸ்கொயர் மீட்டர்
ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவை உடையது. பரப்பளவை கொண்டது. 4 தளங்களை கொண்டது. 4 தளங்களை கொண்டது. ஓகேங்களா? 4 தளங்களை கொண்டுள்ளது. இந்த புதிய நாடாளுமன்றத்தில் உள்ள இருக்கை வசதிகளின் எண்ணிக்கை 1272 இருக்கைகளை கொண்டுள்ளது. ஏன்னா கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுப்போம். கொண்டுள்ளது இருக்கைகளை கொண்டுள்ளது. லோக்சபால மட்டும் 888 உறுப்பினர்கள் அமரலாம். ராஜ்யசபால 384 உறுப்பினர்கள் அமரலாம். இப்போ இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்து கொடுத்தவர் யார்? பீமல் படேலால் அவர்களால் வடிவமைக்கப்பட்டது. எந்த திட்டத்தின் கீழ்? சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ். சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ். ஓகேங்களா? புரிஞ்சது என்ன சொன்னேன்னு? இப்போ இந்த புதிய நாடாளுமன்ற வளாகத்தை பத்தி நம்ம டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். புதிய நாடாளுமன்ற வளாகம் திறக்கப்பட்ட நாள் 2023 May 28. இது அமைந்துள்ள இடம் நியூ டெல்லியில ராஃபி மார்க் அமைந்துள்ளது. இது எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கோண வடிவத்தில் அமைந்துள்ளது. எவ்வளவு பரப்பளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 64,000 அதாவது 64,500 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. எத்தனை தளங்களை கொண்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 தளங்களை கொண்டுள்ளது. இந்த அவையில் அதாவது இந்த பாராளுமன்றத்தில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1272 இருக்கைகளை கொண்டுள்ளது. ஓகேங்களா? இதுல எஸ்பெஷலா நம்ம கொஞ்சம் டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லோக்சபால மட்டும் 888 உறுப்பினர்கள் அமரலாம். ராஜ்யசபால 384 உறுப்பினர்கள் அமரலாம். இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்து கொடுத்தவர் யார் அப்படின்னா சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் பீமல் படேல் என்ற ஒரு கட்டிடக்கலை நிபுணரால் வடிவமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதுங்களாமா? ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்திய நாடாளுமன்றத்தின் 2 அவைகள். இந்திய நாடாளுமன்றத்தின் 2 அவைகள். ஒன்னு லோக்சபா அண்ட் another one ராஜ்யசபா. அப்போ லோக்சபாவை பற்றி குறிப்பிடும் விதி எது? லோக்சபாவை பற்றி குறிப்பிடும் விதி 81. ராஜ்யசபாவை பற்றி குறிப்பிடும் விதி 80. ஓகேங்களா? அப்போ பாராளுமன்றத்தை குறிப்பிடும் விதி 79. அப்போ 79 பார்லிமெண்ட்னா என்ன, 80 ராஜ்யசபாவை பற்றி குறிப்பிடுகிறது, 81 லோக்சபாவை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இப்போ ஆர்டிகல் 79 உங்களுக்கு தெரியும். லோக்சபா, ராஜ்யசபா மற்றும் குடியரசுத் தலைவரை கொண்டுள்ளது. பாராளுமன்றத்துடைய ஜெனரல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், எப்ப கட்டி முடிச்சாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ புதிய நாடாளுமன்றத்தை பத்தி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். அப்போ ஆர்டிகல் 79 படி பாராளுமன்றத்தை பத்தி பார்த்தாச்சு. இப்போ ஆர்டிகல் 80. ஆர்டிகல் 80 என்ன? மாநிலங்களவை அல்லது ராஜ்யசபா.
மாநிலங்களவை. ராஜ்யசபா மாநிலங்களவை. இந்த பாராளுமன்றத்தின் அதாவது இங்க பாருங்க, இந்த மாநிலங்களவை வந்து என்ன இதை தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். இது ஒரு முறைக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க, மாநிலங்களவைக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மாநிலங்களவைக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஒண்ணு, அதாவது ராஜ்யசபாவிற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஒண்ணு இரண்டாவது அவை. அப்ப முதல் அவை எது? மக்களவை அல்லது லோக்சபா. அப்ப இரண்டாவது அவை என அழைக்கப்படுவது மாநிலங்களவை. இரண்டாவது அவை மூத்த அவை அல்லது முதியோர் அவை. மூத்த அவை அல்லது முதியோர் அவை. மூத்த அவை அல்லது முதியோர் அவை. புரியுதுங்களா? ஹிந்தில விதான் பரிஷத். இதெல்லாம் மாநிலங்களவைக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். இது ஒரு முறை எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க, மாநிலங்களவையுடைய ஹிந்தி நேம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா தெரிஞ்சுக்கங்க. மாநிலங்களவையை தான் நம்ம முதல் அவைன்னு போட்டுருவோம். அது தவறு. மக்களவை தான் முதல் அவை. இல்லைன்னா இங்க மக்களவையை கூட போட்டுங்க. மக்களவை வந்து என்ன சொல்றாங்க? இது முதலவை. கீழவை, விதான் சபா. ஓகேங்களா? மக்களவை சொல்லலாம், முதலவைன்னு சொல்லலாம், கீழவைன்னு சொல்லலாம், விதான் சபான்னு சொல்லலாம். ஓகே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களை கொண்டுள்ள. ஓகே, இதெல்லாம் ஓகே தான். இப்போ நோட் பண்ணுங்க. ராஜ்யசபா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ராஜ்யசபா உருவாக்கப்பட்ட நாள் ஏப்ரல் 3, 1952. நம்ம பாராளுமன்றம் 2 அவைகளை கொண்டுள்ளதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். திறக்கப்பட்ட நாள் எப்போன்னு சொல்லிட்டேன், 1927ல இருவின் பிரபு அவர்கள் வந்து திறந்து வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டேன். திறக்கும் போது ராஜ்யசபா இருந்துதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எப்போ ராஜ்யசபா உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 3, 1952. ராஜ்யசபாவுடைய முதல் கூட்டம் நடைபெற்ற நாள். ராஜ்யசபாவின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் மே 13, 1952. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஆர்எஸ்னா ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆர்டிகல் 80 படி ராஜ்யசபாவின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250 வரை இருக்கலாம். ராஜ்யசபாவின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. அப்போ ராஜ்யசபால 250 உறுப்பினர்களுக்கு மேல போகலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா போகக்கூடாது. சோ அதற்காக தான் இங்க சொல்றாங்க ஆர்டிகல் 80 படி ராஜ்யசபாவின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250 வரை இருக்கலாம். 250 உறுப்பினர்கள் வரை இருக்கலாம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அப்போ இப்போ வந்து ராஜ்யசபாவில் இப்ப எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஆனா மேக்சிமம் எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னா 250 உறுப்பினர்கள் மட்டுமே தான் இருக்கணும். அதனை தாண்டக்கூடாது. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்த ராஜ்யசபாவில் உள்ள உறுப்பினர்களில் கலை, இலக்கியம்,
ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர், சோசியல் வெல்ஃபேர், சயின்ஸ் போன்ற துறைகளில் இருந்து, அதாவது கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை போன்ற துறையில் சிறந்த அனுபவம் கொண்ட 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அப்போ ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்கள் வந்து நியமனம் செய்கிறாங்க? 12 உறுப்பினர்கள் வந்து நியமனம் செய்கிறாங்க. ஓகேங்களா? யாரால் நியமனம் செய்யப்படுகிறது? குடியரசுத் தலைவரால். எந்தெந்த துறையில் சிறந்து விளங்குபவர்கள்? கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்களை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்கிறார். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்த பாயிண்ட் தற்போதைய நிலவரப்படி ராஜ்யசபாவின் மொத்த உறுப்பினர்கள் 245. ஓகேங்களா? இந்த 245ல எத்தனை பேர் அவர் நியமனம் செய்கிறாரு? 12 நபர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். மீதி 233 பேரு மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஓகேங்களா? 233 பேரு மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. பொதுவா உங்களுக்கு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா எப்படி? பொதுவா உங்களுக்கு கேள்வி கேட்கிறாங்க, ராஜ்யசபாவில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை, மொத்த எம்பிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டா 250 போடணும். இந்த 250ல 12 நபர்கள் வந்து நியமனம் செய்யப்படும் எம்பிக்கள். மீதி 238 பேரு மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்றது உங்களுக்கு ஜெனரல் ஸ்ட்ரக்சர். ஆனா தற்போது எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போது 245 உறுப்பினர்கள் மட்டுமே தான் ராஜ்யசபால இருக்காங்க. அதுல 12 நபர்கள் வந்து குடியரசுத் தலைவர் அவர்களால் நியமனம் செய்யப்படுகிறாங்க. மீதி 233 பேரு மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த 233 பேர்ல தெரிஞ்சுக்குங்க, இந்த 233 பேர்ல 225 எம்பிஸ் மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. 225 எம்பிஸ் வந்து மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? மீதி இருக்க எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, மீதி 8 பேர் இருக்காங்க இல்லையா, மீதி இருக்க 8 எம்பி வந்து யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, ராஜ்யசபாவில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 245. ராஜ்யசபாவில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 245. அந்த 245ல 12 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார்கள். மீதி 233 பேரு மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 233 பேர்ல மாநிலங்களிலிருந்து 225 பேரும் 8 எம்பிஸ் வந்து யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகேங்களாமா? ரிமைனிங் கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, தேங்க்யூ.